அன்பு தமிழ் சொந்தங்களை யூடியூப் சேனலுக்கு வரவேற்கும். விஜய் வந்து ஒரு புதிய அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு. வரிசையா விஜய் டிவியா நீ விஜய் சேனல்ல உள்ள செய்திகள் மாதிரி போட்டுக்கிட்டீங்க. விஜய் டிவியா மாறிடுச்சு டிடி சேனல் அப்படின்னு சொல்லிடுற அளவுக்கு நம்ம வந்து விஜய் புகழ் பாட ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பரவலா பேசிக்கிட்டு இருக்காங்க. சோ நம்ம விஜய் ரசிகர்கள் விஜய் நடிப்பும் எனக்கு பிடிக்கும். சோ அதே சமயத்துல எம்ஜிஆர் நடிப்பும் எனக்கு பிடிக்கும். எம்ஜிஆரோட ஆட்சியை தமிழ்நாட்டுல கொண்டு வரணும்னு சொல்லிட்டு துடிக்கக்கூடிய விஜய் சம்பந்தமா அந்த ஒரு வீடியோ போட்டிருக்கேன். விஜய் வந்து நான் ஆட்சிக்கு வந்தேன்னு சொன்னாக்கா மகளிர் உரிமை தொகை, இலவச கேஸ் சிலிண்டர், இன்னும் சொல்ல போனா காமராஜருடைய ஆட்சியை கொண்டுட்டு வரப்போன்னு சொல்லி இருக்கிறாரு. சோ இது தனிச்சு நிக்கிற இந்த விஜய்க்கு இது சாத்தியமா அப்படிங்கக்கூடிய டாபிக்ல தான் அந்த வீடியோ போட்டுருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. புதிய நண்பர்கள் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ண இல்லாம நண்பர்கள் எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்ணவும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கவும் நீங்க வந்து உத்தரவிடுங்க. டிடி சேனல் சார்பாக அன்போடு நான் உங்களை கேட்டுக்கிறேன். தாயகோட தேர்தல் அறிக்கையில வந்து போட்டி விட்டு செய்திகளை வெடிச்சு விதைச்சிருக்கிறார் தாவேகாவுடைய தலைவர் விஜய். அது வந்து மாமல்லபுரத்துல நடந்தக்கூடிய மகளிர் தின விழாவில் அப்போ வந்து இந்த ஆடி போயிட்டாங்கன்னு தான் சொல்லணும் திமுகவும் அதிமுகவும் அப்படிங்கிற அளவுல அதோடைய ரசிகர்கள் வந்து விசில் அடிச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க. அதே சமயத்துல இல்லத்த ரசிகர்களுக்கு வந்து ஆண்டுக்கு 6 சிலிண்டர் இலவசமா கொடுக்க போறாங்க சொல்றாங்க. கண்ணுல புகையும் வராத அளவுக்கு விறகு அடுப்பே இருக்கக்கூடாது அப்படிங்கக்கூடிய ஸ்கீம்ல அன்னபூரணி அப்படிங்கக்கூடிய அந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார். அன்னபூரி ஸ்கீம்ல வந்து விலையில்லாத 6 சிலிண்டர் இலவசமா மகளிருக்கு கொடுக்கப்படும் சொல்லி இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இலவசமா இந்த தமிழ்நாடு அரசு 1000 ரூபாய் கொடுக்கறத 1500 ரூபாய் ஒதுக்கி இருக்காங்க. 1500 ரூபாயில 2000 ரூபாய் கொடுக்க போறதா சொல்லி இருக்கிறாங்க. விஜய் வந்து சொல்லியிருக்கிற தேர்தல் அறிக்கைக்கு முன்னாடியே இப்ப வந்து அறிவிப்பு கொடுத்த 2500 ரூபாய் தாவேகா கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆணித்தரமா சொல்லியிருக்கிறாரு. விஜய் சொன்னதை செய்வார். இதுல ஆடி போன அதிமுகவும் திமுகவும் வந்து இது தனியா நிக்க போற இந்த திமுக இது விஜயை வந்து எப்படியாவது மாறுபட்ட கோணத்துல ஒழிச்சு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. விஜய் வந்து ஒரு தீவிரமா இருக்கிறார். எம்ஜிஆருடைய ஆட்சியை, காமராஜருடைய ஆட்சியை தமிழ்நாட்டுல கொண்டுட்டு வருவேன். இப்ப அதிமுக வந்து பாஜக கூட்டணியில சேர்ந்ததுக்கு அப்புறம் அதிமுகவே காணா போயிடுச்சோ அப்படிங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில தான் இருக்குது. இருந்தாலும் எம்ஜிஆருடைய ஆட்சியை அதிமுகவுக்கு பதில் தாவேகா கொண்டுட்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு மாமல்லபுரம் கூட்டத்துல வந்து அவர் சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம ஏழை விவசாயிகளுடைய வாழ்க்கையில ஒளியேற்றி வைக்கப்பன்னு சொல்லியிருக்காரு. வீட்டுக்கு வீடு படிச்சவங்க யாராவது ஒரு பட்டதாரி இருக்கணும். அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு வீட்டிலேயும் 2 வீலர் இருக்கணும், ஒவ்வொரு வீட்டிலேயும் 4 வீலர் கார் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிற அடிப்படையில ஒவ்வொருத்தர் வீட்டிலேயும் மத்திய மாநில அரசு ஊழியர்களா இருந்து அவங்க சம்பளம் வாங்குற அளவுக்கு நான் செய்வேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. சோ விஜய் சொல்றதுல எந்த மாற்றமும் இல்லை, உழைப்பு எல்லாமே வேணும். விஜய் அவர்களுக்கு தமிழ்நாடு மக்களின் சார்பாக ஒரே ஒரு விஷயத்தை நான் சொல்லிடுறேன். இலவச படிப்பு, இலவச கல்வியை நீங்க கொடுங்க. இலவச மருத்துவமனைகளை, அதாவது அரசு மருத்துவமனைகளை அதிகப்படுத்துங்க. தனியார் மருத்துவமனையில வெளிநாடுகள் மாதிரி, ஜெர்மனி மாதிரி, அரபு நாடுகள் மாதிரி இல்லாத அளவுக்கு நீங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு மக்கள் கேட்கறாங்க. அது மட்டும் இல்லாம ஊழலற்ற தமிழ்நாடை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு மக்கள் நினைக்கிறாங்க. அதாவது ஒரு டெத்து ஒரு குடும்பத்துல நடந்தா அதுக்கு போய் நம்ம டெத்துக்கு பதிவு பண்ணி பண்ண கூட 100 ரூபாய் 200 ரூபாய் லஞ்சம் கேட்கறாங்க. தமிழ்நாட்டுல இல்ல, ஆல் இந்தியாவுல அப்படிதான் நடந்துகிட்டு இருக்குது. அதனால ஊழலற்ற ஆட்சி, அரசாங்கம் சம்பளம் கொடுக்குது, எதுக்கு நாம போய் அவங்களுக்கு போய் லஞ்சம் கொடுக்குறோம்? லஞ்சம் தவிர நெஞ்சம் நிமிர்னு சொல்லிட்டு ஒவ்வொரு அதிகார அலுவலகத்திலையும் போட்டிருக்காங்க. அது யாருமே மதிக்கிறது இல்ல. லஞ்சம் வாங்கிக்கிட்டு தான் ஒவ்வொரு காரியமும் செய்யறாங்க. சோ எனிவே ஊழலற்ற ஆட்சியை ஆரம்பிக்கிறதுக்கு எந்த அரசு வந்தாலும் சரி மக்களுடைய சப்போர்ட் எப்பவுமே உங்களுக்கு தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவாதத்தோட சொல்லி இந்த வீடியோ முடிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. புதிய நண்பர்கள் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி டிடி சேனலுடைய நெருங்கிய சொந்தங்களா இருங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. புதிய சிந்தனையோட மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.